புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இளம் மனசை தோண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா? கட்டி பாட்டு நிறுத்து. நான் இந்த வீட்டு சொந்தக்காரர், எதிரி வக்கீல் ஏகாம்பரம் அவருடைய ஒரே மகன். நீ ஆஃப்டர் இந்த வீட்டுல குடியிருக்கிற நாடக டைரக்டர் பணமுடை மணியினுடைய ஒரே தங்க. நான் மாடிக்கு போறேன் வர. எப்ப பார்த்தாலும் பாடி பாடி என் கை தரக்கிறேன். எனக்கு என்ன அர்த்தம்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். தலைவலி தலைவலியா போச்சு. தலைவலியும் தசைவலியும் நொடியில் நீக்கி விடும் ஆஸ்ட்ரோ. பாட்டை நிறுத்த மாட்டே நீ. நான் பாடித்தான் என்ன பிரயோஜனம்? நீங்க தான் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கவனிக்க என்ன இருக்கு அந்த பாட்டுல? எல்லாம் சினிமா பாட்டு. அதுல என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா? சமயத்துல எழுதுறவங்களுக்கே புரியுது இல்ல, எனக்கு எப்படி புரியும்? ஆனா ஒண்ணு நல்லா புரியுது. நீ எதுக்கோ பாடுற. நீ இனிமே பாடுங்க, நான் மாடி பக்கமே இருந்துருவேன். கீழ் பக்கமே வர மாட்டேன். ஐ மீன் கீழ் பக்கம். நானே வருவேன் அங்கும் இங்கும் நானே வருவேன். இங்க யாரும் ஒரு இடத்துல இருந்து பாடு. இங்க வருவேன் அங்க வருவேன். நானும் பாக்குறேன். நான் வெளியே போன நேரமா பார்த்து என் பையனை வலுக்கு டைமா இழுத்து வச்சு பாடியே லவ் பண்ண பாக்குறேன். நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். அதை லவ் பண்ண வேண்டிய இடமே வேற. எந்த இடம் சார்? அது பெரிய இடம். குமாரி கீதா. ஏன் சார் ஒரு கீதாவை மட்டும் லவ் பண்ணணும்? இவனுடைய முறை பொண்ணு குமாரி கீதா சாதாரண பொண்ணு நான் நினைக்கிறேன். குமாரி 10 லட்சம், கீ 10 லட்சம், தா 10 லட்சம். 30 லட்சமா? அவ்வளவுதானா? இது போக வீடு வாசல் காது தோட்டம் தொடர்பு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த மூஞ்சிக்கு இத்தனையும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நீ நினைக்கிற? சான்ஸ் இல்லப்பா. கீதா கிட்ட தாண்டா பணம் இருக்கு. நீ அவ்வளவுதான் லவ் பண்ணணும். பணம் இருக்கிறவங்க தான் லவ் பண்ணணுமா? என்ன பணம் இல்லாத லவ் ஒரு லவ்வா? லவ் இல்லாத லவ் ஒரு லவ்வா? அதானே. அப்பா என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? எனக்கு லவ் பண்ணவே தெரியல. இப்போ நான் உங்களை லவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு லவ் பண்ண தெரியுதா பாருங்க. நீ லவ் பண்ணி தான் தீரணும். இல்ல என் பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லையா? அப்பா இப்ப சொன்னது தயவு செஞ்சு பேப்பர்ல போட்டுருங்களேன். உங்க பிள்ளைங்கிறதுனால ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். லவ்வா லவ். லவ் பண்ற பிள்ளை பத்த மோர கட்டிய பாரு. லவ். அண்ணா ஐயோ பாவம் சார். உங்க நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். வேணும்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்க மகனுக்கு காதல் பண்ண கத்து கொடுக்கலாமா? உங்க அண்ணன் கத்து கொடுக்க தெரியுமா? ரொம்ப பிரமாதமா கத்து கொடுப்பாரு சார். அவர் கத்து கொடுக்கறத தான் நாங்க எல்லாம் நாடகத்துல ஆக்ட் பண்ணுவோம். நாங்களா எதுவுமே செய்ய மாட்டோம். இங்கதான் அண்ணே அண்ணே அண்ணே. பாப்பா வக்கீல் கூப்பிடுறாரு. வாயேன். யாரு? வீட்டுக்கார வக்கீலா? வரமாட்டேன். வீட்டு வாடகை பாக்கி கேட்பாரு. அவர் ஒண்ணு கேட்க மாட்டாரு. கேட்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். வாயேன். வழியா? பாப்பா என்ன வழி? வா சொல்றேன். சொல்லு சொல்லு. மேடை கதை வசன டைரக்டர். நீ தந்துருவ. நான் வந்த விஷயம் என்னன்னா, ஆமா நீ இந்த காதல் நாடகம் எல்லாம் போட்டிருக்கியா? நான் இது வரைக்கும் போட்டிருக்க நாடகங்கள் எல்லாமே காதல் நாடகங்கள் தான். எல்லாமே? ஆமா. அப்படி என்னென்ன போட்டிருக்க? காதல் பாதை, காதல் போதை, காதல் கடல், காதல் பூங்கா, காதல் நதி, காதல் சமாதி, காதலோ காதல். என்னடா வியாபாரமே பண்றியே? நீ தாண்டா லாயக்கு காதல் பண்ண சொல்லி கொடு. உங்களுக்கா? எனக்கா? ஏண்டா எனக்கு தெரியாத காதலாடா? என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகாதடா. நான் ஒரு மாதிரி ஆயிருவேன். நீ என் மகனுக்கு கத்து கொடு. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் தர வேண்டிய வாடகை பாக்கியும் தர வேண்டாம். இனிமே இந்த ஜென்மத்துக்கே தர வேண்டாம். என்ன சொல்றேன்? ஐயா நிஜமாவா சார்? உண்மையா தாமா சொல்றேன். நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஏன் சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமே? எனக்கு என்ன, போனது பையல் அனுப்புறேன். அனுப்புங்க.
நானு எந்த பொண்ணு எங்க ஆடிக்கிட்டு இருக்கான்னு கரெக்டா சொல்ல வேண்டாமா? கொஞ்சம் பயங்கர அவசரம்டா உனக்கு. இந்த பக்கத்துல ஆடுற பொண்ணு பேரு ராணி, அந்த பக்கத்துல ஆடுற பொண்ணு பேரு கீதா. அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. கரெக்டா பாரு, தப்பு பண்ணாங்க. நீங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கும் போது என் பையன் ராஜாவை கூட்டிட்டு வந்து கீதாவை காட்டிட்டான். அங்கேயும் மாப்பிள்ளை தோழன் தான் டீல் பண்றாரோ? நீங்க டிலே பண்ணாதீங்க. அவரு நமக்கு தெரியாம எப்படி பொண்ணை பார்த்தாரோ அதே மாதிரி அவருக்கு தெரியாம நாங்க மாப்பிள்ளைய பார்த்தோம். பேசிருக்கீங்க இல்ல? உன் கூட சேர்ந்து கீதா அமைதியா சாதுவாயிட்டா. கீதாவோட சேர்ந்து நீ வாயாடியே தானே? கீதா அவர்தான் மாப்பிள்ளை, நல்லா பாத்துக்கோ. மனப்பூர்வமா சொல்லு, உன் சம்மதம் தான் முக்கியம். மௌனம் பிளஸ் வெட்கம் சம்மதத்துக்கு அறிகுறி. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சரி போலாம். கண்ணே பாப்பா, நான் கடியாரம் நீ முள்ளு, நம்ம காதல்தால ஓட வைக்கிற சாவி. நான் கண்ணாடி நீ ரசம், நம்ம காதல்தால தெரியுற முகம். நான் பல்பு நீ சுவிட்ச், நம்ம காதல்தால ரெண்டுத்தையும் இணைச்சு வைக்கிற கரண்ட். அண்ணா கட்டி. ஏண்டா காதல் சீன்ல இப்படியாடா விலகி உட்கார்ந்து பேசுறது? ஏண்டா தமிழ் படமே பாக்குறது இல்லையா? லவ் சீன்ல அவன் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறான், வில்லன் வந்து பிச்சை எடுக்கிறான். இருக்குடா போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏண்டா வைக்கப்படுற? பாப்பா பாரு எப்படி உட்கார்ந்து இருக்கு. அறிவு இருக்கா அவனுக்கு? அது பொம்பளை, வெக்கமே பட வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ. இந்த கண்ணாடி நான் தான். ரெண்டு பேரும் நெருங்கி நடிக்கிறதுக்கு சொல்லி குறா, இல்லன்னா நான் வாடகையை கேட்பேன். ஐயோ வாடகை கேட்பாராமே. ஏய் கண்ணே கொஞ்சம் நெருங்குடா, நெருங்குடா. ஐயோ கொஞ்சம் நெருங்கித்தான் வாங்கல. பாத்துப்பா பொம்பளை. அது அது நெருங்கிட்டேன். அப்புறம் இன்னும் நெருங்கு. இடையில பார்க்க விழுந்துருவா. சரி கைய புடி, கைய புடியண்டா. கைய பிடிச்சிட்ட. அப்புறம் அவன் கைய புடு, அவன் கைய புடி. கீதா கை நினைச்சுக்க. இதுக்கு மேல எப்ப டைரக்டர் சொல்லி குறா, இல்லன்னா நான் வாடகையை கேட்பேன். ஐயோ அன்பே, ஐயோ அன்பே, நீ உன் டைலாக பேசுமா. ஆறுயிரே கர்மம், ஆறுயிரே கர்மம். ஐயோ பாப்பா டைரக்டர், உன்னை விட இவங்களே நல்லா பேசுறாங்க. சும்மா இரு, நீங்களே போங்க. அன்பே, ஆறுயிரே இன்பமே, என்னுயிரே பாப்பா. ஏய் காதல் வருதாடா? வருதுப்பா, கையை எடு. டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா கண்ணாடி ஒதுங்கு ஒதுங்கு. பாப்பா நான் உன்னை நிஜமாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். ஐயோ அப்படின்னா என்கிட்ட ஏதாவது ஆசையா பேசுங்களேன். ஆசையாவா? உங்க அண்ணன் கத்து கொடுத்த டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. அண்ணன் கத்து கொடுத்தது வேண்டாம், நீங்களா பேசுங்க. நானா ஆசையா பேசுமா? நேற்று பேப்பர் பாத்தியா கண்ணி? கூடுவாஞ்சேரியில நல்ல மழையா, 3ஆம் பக்கத்துல போட்டிருந்தான் கண்ணி. ஆமா கண்ணா, சிங்கப்பெருமாள் கோவில்ல லாரி ஏறி ஒரு நாய் செத்து போச்சான். 4ஆம் பக்கம் போட்டிருந்தான் கண்ணா. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆசையா பேசுறோம் இல்ல கண்ணி? இதுதான் தெய்வீக காதல் கண்ணா. நம்ம தினம் இதே மாதிரி ஒத்திக பார்க்கலாமா கண்ணி? எஸ் கண்ணா. கண்ணி கண்ணா பாப்பா குழந்தை கண்ணி குழந்தை கண்ணி கண்ணா தங்கச்சி குழந்தை கண்ணி. கண்ணா. என்னடா கண்ணாடி நிலைமை மோசமாயிரும் போல இருக்கு. பாத்தீங்களா டைரக்ஷன் தலைமைய மரக்கட்டை கூட லவ் பண்ணோம். வாடகை பணம் பாக்கி கேட்காதீங்க. அண்ணா கட்டி பிச்சர்ரா.